வாழ்க வளமுடன். இதான் கவுனி அரிசி. கவுனி அரிசி ஊற வைக்கிறது முதல் நாளே ஊற வச்சிடணும். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். முதல் நாள் நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கல் உப்பு லைட்டாக தேவையான அளவு, ரொம்ப போடாமல். ஏன்னா இதில் நான் இனிப்புக்கு எடுக்க போகிறேன். தேங்காய் பால் ஊற்றியும் உப்பு கஞ்சியாகவும் வைக்க போகிறேன். குக்கரில் ஒரு 7 விசில் 8 விசில் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு அரிசி. வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் 3 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அந்த அரிசி பதத்தை பொறுத்து அரிசி எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 6-7 விசில், நான் 8 விசில் வச்சுட்டு நல்லா அந்த விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு விசிலை எடுத்து விட்டுட்டு திறந்தோம்னா இப்படி இருக்கும். இதில் அப்படியே நம்ம மசிச்சு விட்டு தேங்காய் பால் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை தனியாக எடுத்து கொஞ்சம் இனிப்புக்கு தேவையான இனிப்பு சேர்த்து தேங்காய் பூ சேர்த்தும் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் நான் எடுத்து இப்போ தனியாக ஒரு இதில் எடுத்து நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ போட்டு செய்ய போகிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு. ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்காதவங்க உப்பு கஞ்சியாக வச்சுக்கலாம். தேங்காய் பூ போட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சோம்னா ஸ்வீட்டு ரெடி. நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது என்னென்னா முதல் நாளே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். இல்லைன்னா இது வேகிறதுக்கும் டைம் இருக்கும். ஊற வைக்காமல் வேக வைக்க முடியாது. இது பால் எடுத்து உப்பு கஞ்சிக்கு ஊற்றுறதுக்கு தனியாக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம்னா நல்ல சுவையான கவுனி அரிசி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவைப்பட்டால் ஏலக்காய், சுக்கு பொடி போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் இப்போ போடலை. நாட்டு சக்கரை பத்தலைன்னு திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது இனிப்பு. உப்பு கஞ்சிக்கு தனியாக தேங்காய் பால் எடுத்து நம்ம அதோட கலந்து குடிக்கலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால கொஞ்சம் இதுவாக இருக்கனால நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுக்கிட்டேன். ரொம்ப விட்டோம்னா மையப்பேர் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு பல்ஸ் விட்டேன், ரொம்ப விடலை. மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ், கரண்டியை வச்சு மசிக்கிறனாலும் மசிக்கலாம். நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப தேங்காய் பால் போட்டு, உப்பு நான் ஆல்ரெடி போட்ட உப்பே எனக்கு போதும். தேங்காய் பால் விட்டு நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேறு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லாயிருக்கும். நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் பார்க்கவே நல்லாயிருக்கும். இது வயிற்று புண்ணு இருக்கவங்க நல்லா சாப்பிட்லாம். நல்லா காலை உணவாக அதை எடுத்துக்கலாம். காலை உணவாக எடுத்துக்கும் போது ரொம்ப காலையில் நம்ம வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு போகலாம். நான் ரெகுலராக அது அடிக்கடி இதுதான் செய்வேன். கவுனி அரிசி கஞ்சி தான் வீட்டில் அதிகமாக வைப்பேன். இது தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும். உடம்புக்கு சத்தானது. காலை உணவு ஒரு சிறந்த காலை உணவாக அதை எடுத்துக்கலாம். அந்த இனிப்பு ஸ்வீட்டோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம அதை கஞ்சியாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக நல்லாயிருக்கும். நம்ம ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்தோம். அடிச்சுமே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இது சாப்பிடும்போது இதோட